நீங்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கை என்னமோ ஒரே இடத்துலயே நிக்கிற மாதிரி தோணுதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா முயற்சி செய்றோம். ஆனா ரிசல்ட் மட்டும் ஜீரோவாவே இருக்கு. இந்த மாதிரி ஃபீலிங்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு கதை சொல்றேன். அந்த கிராமத்தின் பெரிய கடை தெருவுல ஒரு சிறிய கடை இருந்துச்சு. அந்த சிறிய கடையின் நுழைவு வாயில்ல ஒரு பழமையான சுவர் கடிகாரம் ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கும். பல ஆண்டுகளா அந்த கடிகாரம் ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடிக்கிட்டு இருந்தது. கடைக்காரரோட பெருமை, வாடிக்கையாளர்களின் கவனம், குழந்தைகளோட சின்ன மகிழ்ச்சி எல்லாமே அந்த கடிகாரம் தான். ஆனா ஒரு நாள் திடீர்னு கடையெல்லாம் பூட்டுற நேரம் அந்த கடிகாரம் டிக் அப்படின்னு ஒரு சத்தத்தோட நின்னுருச்சு. அந்த கடைக்காரர் ரத்தினம் திடீர்னு ரொம்ப அதிர்ச்சியாய் பாக்குறாரு. என்னடா இது ஒரு நாள் இப்படி நின்னது இல்லையே, என்ன ஆச்சு இந்த கடிகாரத்துக்குன்னு அந்த கடிகாரத்தை மெல்ல எடுத்து பாக்குறாரு. அதுல பின்னாடி கொஞ்சம் தூசியும் கொஞ்சம் பழைய பேட்டரியும் தான் இருக்கு. பெரிய எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ அந்த கடிகாரத்தை 2 தட்டு தட்டுறாரு. டிக் டிக் டிக்னு ஓடிரும்னு நினைச்சாரு. ஆனா நடக்கல. அந்த இடமே முழு நிசப்தமா இருக்கு. ஏதோ உயிரே இல்லாதது மாதிரி ஒரு ரத்னத்துக்கு திடீர்னு அந்த கடிகாரம் அவர்கிட்ட பேசுறது போல ஒரு உணர்வு. நான் ஓடி ஓடி களைச்சிட்டேன். எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள், என்னால முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ஓய்வு வேணும். இந்த கேள்வி ரத்னத்தோட மனசுல அது நேராவே கேட்கறது போல தோணுது. அவர் நெற்றியை சுருக்கி, என்ன வேலை பெருசா பார்த்துட்ட, ஒரு டிக் அவ்வளவுதானே உன்னோட வேலை, இதுக்கே பெரிய களைப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த கடிகாரம் பதில் சொல்லுது. ஒவ்வொரு நாளைக்கும் 86,400 தடவை நான் துடிக்கிறேன். ஒவ்வொரு டிக்குக்கும் நான் தான் பொறுப்பு. அப்போ இது பெரிய வேலை இல்லையா அப்படின்னு சொல்லுது. அந்த நேரம் ரத்னத்தோட பழைய ஃப்ரெண்டு ஒரு முதிய வாட்ச் மேக்கர் தான். அவர் வாராரு. அவர்கிட்ட இந்த கடிகாரம் ஓடாததை பற்றிய முழு கதையையும் ரத்னம் சொல்றாரு. இதை கேட்ட அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே, அந்த கடிகாரத்துக்கும் நம்மளை போல மனசுலதான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த கடிகாரத்தை கையில வாங்கி பாக்குறாரு. அந்த கடிகாரத்துக்கும் ஒரு மனசு இருக்குன்னு சொல்லி அதுகிட்ட மெல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. நாம முன்னால இருக்கிற மொத்த வேலையும் நினைச்சா யாராலையும் ஓட முடியாது. ஒரு நிமிஷம் உன்னோட வேலையை பாரு, அடுத்த நிமிஷம் அந்த வேலை அதுவாகவே ஓட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சின்ன ஒரு பழுது வேலை பாக்குறாரு. ஒரு நாணயத்தை பயன்படுத்தி அந்த சக்கரங்கள் எல்லாம் சுத்தம் செஞ்சு லைட்டா ஓட விடுறாரு. வாழ்க்கையில அதிகமான வேலை இல்லாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம வேலையை அதுல எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. இப்போ அந்த கடிகாரம் ஓடுச்சா, எல்லாரும் அமைதியா அந்த சுவாசத்தை கூட பிடிச்சு வச்சுட்டு அந்த கடிகாரத்தையே பாக்குறாங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், ஃபர்ஸ்ட் டிக்னு ஒரு சத்தம் அந்த அறை முழுவதும் கேக்கு. அதற்கப்புறம் டிக் 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 டிக்னு அது ஓட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததும் ரத்னத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த முதியவர் பார்த்துட்டு சொல்றாரு, இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். வேலைகள் எல்லாம் பெரிய பலுவா தெரியும், ஆனா அதை சின்ன சின்ன ஸ்டெப்பா நகர்த்தி வாழ ஆரம்பிச்சாதான் வாழ முடியும். நிஜமாவே ஓடிக்கிட்டு இருக்கிற கடிகாரம் நினைக்காது, நான் ஒரு நாளைக்கு இத்தனை தடவை சுத்துறேன் ஓடுறேன்னு. நம்ம மனசுதான் காரணம். உன் பாதை பெருசாக இருக்கலாம், ஆனா அதை கடக்க வேண்டிய படி ஒரு சிறிய படி, அதற்கப்புறம் இன்னொரு படி, அப்படி படிகளை உயர்த்திக்கிட்டே போங்க. உங்க தற்காலிகமான சோர்வை நிரந்தர முடிவாக்க கூடாது.